Hello guys, welcome to Josen Creators. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஐயையோ, குரூப் 3 சொல்ல மறந்துட்டேனா? குரூப் 3. சரிங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தமிழை படித்தா போதுங்க. 100ல் 99% வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம். எப்படி சொல்லணும்னு கேட்குறீங்களா? சிலபஸ். அந்த பாடத்திட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக நமக்கு 99% கண்டிப்பாக வேலை நிச்சயங்க. அவ்வளோதாங்க. அந்த சிலபஸை நம்ம இப்போ பார்க்கலாங்க. பொது தமிழுங்க. அதுக்கப்புறம் பொது அறிவு. பொதுவா அறிவே இல்லைன்னு நான் திட்டு வாங்குவேன். அது அப்புறம் இருக்கட்டும். பொது அறிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணிதம், திறனாய்வு. இது மட்டும் படிச்சா போதுங்க. நீங்க பொது தமிழ் மட்டும் படிச்சா போதும். 99% கண்டிப்பா உங்களுக்கு வேலைங்க. ஏன் அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா, பொது அறிவு, கணிதம், திறனாய்வு சேர்ந்து 100 கொஸ்டின் கேட்கறதுக்கும், பொது தமிழ் மட்டுமே 100 கொஸ்டின் கேட்கறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லைங்க. அப்ப நம்ம பொது தமிழ மட்டும் படிச்சா போதும். கண்டிப்பா 99% வேலை கன்ஃபார்மா வாங்கிடலாம். தமிழ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க மொத. அதுக்காக நான் மத்ததையும் ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு சொல்லல. அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, இப்ப நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் நம்முள்து." சரி, அந்த தமிழ பார்த்தீங்கன்னா, பொது தமிழ்ல பகுதி அ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இந்த டாபிக்ல தாங்க நம்ம இப்ப படிக்கவே போறோம். இத படிச்சா போதுங்க, நம்ம 99% கண்டிப்பா வேலைய வாங்கியே தீரலாம். ஏன் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, தமிழ்லயே அவ்ளோ தூரம் இருக்குங்க கொஸ்டின்ஸு. அவ்வளோதாங்க. இத படிச்சா போதுங்க. எப்படி படிக்கிறதுன்னு அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஜோசன் கிரியேட்டர்ஸ். இந்த ஜோசன் கிரியேட்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனந்தபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பனமலைப்பேட்டையில தாங்க இருக்கு. இங்க வந்து ரொம்பவுமே குறைந்த கட்டணமா தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. குறைந்த கட்டணத்துல நிறைந்த அனுபவமுள்ள ஆட்கள போட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே பை. டாடா. பை பை. சி யூ.